நம்ம எல்லாரோட லைஃப்லயும் இப்படி ஒரு காலை இருந்திருக்கும். அல்லது இப்பவும் இருக்கும். வாங்க அந்த காலை வேலைக்கு போலாம். ஒரு அழகான மார்னிங். சூரியன் மெதுவா எட்டி பார்க்குற நேரம். வீடு முழுக்க இன்னும் அமைதி. ஆனா சமையல் அறையில இருந்து மட்டும் ஒரு சின்ன காத்துல அப்படியே ஒரு இனிமையான மனம். என்னன்னு பார்த்தா நம்ம அம்மா எப்பவும் போல அதிக வார்த்தை இல்லாம எதுவும் பேசாம அந்த வேலையை தொடங்குறாங்க. நேத்து ஊற வச்சு அரைச்ச இட்லி மாவு ஒரு ஸ்டீல் பாத்திரத்துல மெதுவா கலக்கப்படுது. ஒவ்வொரு இட்லி தட்டுலையும் அன்போட ஊற்றப்படுது. அது வெறும் மாவு இல்ல, அது அம்மாவோட அக்கறை. குக்கர் மூடப்பட்டதும் ஸ்டீம் மெதுவா ஏற ஆரம்பிக்கும். அந்த மனம் அலாரம் இல்லாமலேயே நம்மளை எழுப்புற சைல்ட்ஹுட் மனம். அதே நேரம் சாம்பாருக்கான வேலை தொடங்குது. தக்காளி, வெங்காயம், மிளகாய் ஒன்னொன்னா சின்னதா கட் பண்றாங்க. அடுப்புல சாம்பார் கொதிக்கும்போது பருப்பு, பொடி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஒரு சுவையா மாறுது. இந்த சுவைக்கு எந்த ரெசிபி புக்கும் தேவையில்லை. அது அனுபவம். சிறிது நேரத்துக்கு பிறகு ஸ்டீல் தட்டுல சூடான இட்லி, அது மேல சாம்பார் ஊற்றப்படுது. அம்மாவின் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை. அங்க ஒரு பிள்ளை நம்மள மாதிரி தான். முதல் இட்லி முடிஞ்சதும் அவங்க கேட்குற ஒரே கேள்வி, அம்மா இன்னொரு இட்லி. அந்த காலத்துல பெரிய வீடு இல்ல, மாடர்ன் கிச்சன் இல்ல, லக்ஸரி லைஃப் இல்ல. ஆனா காலையில குடும்பம் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடும் நேரம் இருக்குதே, அது அன்பு நிறைந்தது, அக்கறை நிறைந்தது. இட்லி பிளஸ் சாம்பார், அது ஒரு காலை உணவு மட்டும் இல்ல, அது நம்ம வாழ்க்கையின் ஒரு இனிமையான நினைவு.